இப்போ நாங்க ஃபேமிலியா வந்து கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டுருக்கோம்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ட்ரெயின்ல தான் கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்க வீட்டுக்காரர் தான் "சரி ட்ரெயின்ல போவோமா? நீ தான் போணும்னு சொல்லிட்டே இருந்தல்ல" அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாங்க. ஸ்லீப்பர் கோச் தான் போட்டிருந்தாங்க. போட்டு கிளம்பி என் பசங்க 2 பேத்துக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரெயின்ல போறது. அவங்க அழகா அப்பர் மிடில்னு சொல்லி விளையாண்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டே இருந்தாங்க. நான் கூட சின்னவன் ரொம்ப ட்ரபிள் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனா பரவாயில்ல அந்த மாரி எதுவுமே இல்ல. அழகா வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. நாங்க வந்து அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்க அந்த பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்க ட்ரெஸ் எல்லாம் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சு மாத்து முடிச்சுட்டோம். அங்கேயும் போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்கள பார்த்தேன், பேசினேன். ஆனா அவங்க அழகா ஸ்வீட்டா பேசினாங்க. வர மனசே இல்ல. சரி அவ்வளோ தூரம் போயிட்டோமே, ஈசா கோவில் அங்கேருந்து எவ்வளோ தூரம் கேட்டேன். 1 ஹவர்ப்பா பண்ணாங்க. சரி அங்கேயும் கிளம்பிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன அன்னைக்கு ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம். அங்க போனோம் செம்ம கூட்டமா இருந்துச்சுங்க. அழகா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிட்டுருந்தேன். ஆனா அங்க நைட்டு 7 டூ 8 வந்து பூஜை மாரி பண்ணுவாங்க போல. நாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணல. 6 மணி வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.